எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு? அப்புறம் முதல்ல எதுக்கு அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும்? நாம் ஆரம்பத்திலேயே அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அதுக்கு பதில் சொல்லணும். ஆமாம், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த வீடியோவில் IPOனா என்ன, கம்பெனிஸ் முதல்ல எதுக்கு IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனியை நாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இப்போ 2021 வரப்போகிற IPO கம்பெனிஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான்லாம் IPO போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்ம இந்நேரத்துக்கு மல்டி மில்லியனாக இருந்திருப்போம். ஏன் ரீசெண்டாக ரோக்குவில் 2017 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே நம்மளோட பணம் 17 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் கம்பெனிஸ் 2021 இருக்காங்களான்னு தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் எப்பவுமே ஒரு கம்பெனி ஸ்டாக்கை பற்றி மட்டும் சொல்லாமல் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை சொல்லணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டெய்லி ட்ரேடிங் அப்போ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு. உண்மையாக சொல்லணும்னா 75% எல்லாமே அல்காரிதம் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் நம்ம எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்ட் வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜும் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கும் லைக் பண்ணுங்கள். என் பேர் கார்த்தி, வெல்கம் டு துட்டு மணி. ஃபஸ்ட்டு IPOனா என்ன? இது பேசிக்காக ஒரு ப்ராசஸ். ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக மாறுறதுக்கு IPO ப்ராசஸில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நம்ம ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸாக ஒருத்தரோ 2 பேரோ இருப்போம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் வளர்ந்தோடனே ஒரு பார்ட்னர்ஸ்லாம் நிறைய பேர் சேருவாங்க. அவங்கள தான் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பெனி ஒரு பெரிய லெவலுக்கு வந்தோடனே நம்ம ஏன் பப்ளிக்காக ஆகலாம் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பப்ளிக்காக ஆகிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, நிறையா கேபிட்டல் ஜென்ரேட் பண்ணலாம், அதாவது பணம் ஜென்ரேட் பண்ணலாம். பணம் ஜென்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா கேஷ் இருக்கும். அதே வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் கம்பெனியை டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணும்போது எக்ஸ்பேண்டும் பண்ணலாம், நிறைய ரெவன்யூஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் தான் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் பப்ளிக் கம்பெனியாக மாறலான்ட்டு யோசிப்பாங்க. இந்த ப்ராசஸில் அந்த கம்பெனி SECன்ற ஒரு ஃபெடரல் ஏஜென்சி கிட்ட நிறைய ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மில் இந்த கம்பெனியோட ஓனர் யார், இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அந்த கம்பெனியோட இன்கம் என்ன, ரெவன்யூ என்னென்ன நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ப்ராசஸ்க்கு அவங்க ஒரு பேங்க்கிட்டையோ இல்லை அண்டர் ரைட்டர்கிட்டையோ மூலமாக இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. இந்த அண்டர் ரைட்டர்ஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி ஒரு $1 பில்லியன் மதிப்பு இருக்குது, இந்த கம்பெனியோட இனிஷியல் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு $10, $20 டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோன்னே SECட்டையும் ஃபைல் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம புது படத்தை ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இந்த அண்டர் ரைட்டர்ஸ் மூலமாகவும் பேங்க் மூலமாகவும் இந்த IPO கம்பெனியை ஒரு பெரிய ஹைப்போ ஒரு அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிடுவாங்க. சில பேர் யோசிக்கலாம் IPO பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அமேசான்லாம் IPO போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதோட ப்ரைஸ் $18 1997. அதில் நம்ம ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது நேரத்துக்கு நம்மள்கிட்ட $12 மில்லியன் மாறி இருக்கும். 1997க்கு எதுக்கு போய்கிட்டு இப்போ ரீசெண்டாக 2020 லான்ச் ஆன சில முக்கியமான IPO கம்பெனிஸை பார்க்கலாம். December 7, 2020 அப்போ Airbnbன்ற கம்பெனி IPO மூலமாக கம்பெனியை பப்ளிக்காக லான்ச் பண்ணாங்க. அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 48% இன்க்ரீஸாக இருக்காங்க. அடுத்ததாக டோர்டாஷ்ன்ற கம்பெனி அவங்க December 7, 2020க்கு லான்ச் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 7.1% இன்க்ரீஸாக இருக்காங்க. அடுத்தது ஸ்னோஃப்ளேக்ஸ்ன்ற கம்பெனி செப்டம்பர் மாதம் 2020 லான்ச் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 17.93% இன்க்ரீஸாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ப்ரைவேட்டாக இருக்கும்போது நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்ஸ் அவங்க பப்ளிக்காக ஆனதுக்கப்புறம் நாமளும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து எப்படி இந்த IPO கம்பெனிஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். IPO கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. முதல் வழி IPO லான்ச் டேட்டுக்கு முன்னாடியும், ரெண்டாவது வழி IPO லான்ச் டேட்டுக்கு அப்புறமாவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். முதல்ல நம்ம IPO லான்ச் டேட்டுக்கு முன்னாடி எப்படி ஸ்டாக்கை வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த செக்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கே தெரியும் ஏன் பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களே இருக்காங்கன்ட்டு. நாம் இந்த ஸ்டாக்கை ப்ரோக்கரேஜ் மூலமாக வாங்கலாம். ஆனால் இந்த ப்ரோக்கரேஜ் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ப்ரோக்கரேஜஸை பொறுத்து. ஃபிடிலிட்டியோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட $100,000 இல்லை $500,000 ஆசட்ஸ் ஃபிடிலிட்டி கிட்ட வச்சுருக்கணும். இல்லைனா அவங்களோட ப்ரைவேட் கிளையண்ட்டாக இருக்கணும். அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே $250,000. TD Ameritradeோட மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டும் அட்லீஸ்ட் $250,000 ஆச்சும் வச்சுருக்கணும் நம்ம. ஸோ சிம்பிளாலாம் வாங்க முடியாது. அதுவும் ஒரு 10 20 ஷேர்லாம் வாங்க முடியாது.
ஃபிடிலிட்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் 100 ஷேர்ஸ் ஆச்சும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வாங்கணும். இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸை நார்மலாக இருக்கிறவங்களால மீட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கம்பெனியோ இல்லை ஒரு $1 million ஆசட்ஸ் வச்சுருக்கனால தான் இந்த மாதிரி ஐபிஓலாம் லான்ச் டேட்டுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ரீ ஐபிஓ டேட்டுக்கு முன்னாடி வாங்குறவங்க நல்லாவே ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாவது வழியை பார்த்துடலாம். இந்த ரெண்டாவது வழி ரொம்ப சிம்பிள். லான்ச் டேட்டுக்கு அப்புறம் வாங்குறது. அது பேசிக்காக நம்ம ரெகுலராக எப்படி ஸ்டாக் வாங்குவோமோ அந்த மாதிரி அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்க முடியும். ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டை 8:30 சென்ட்ரல் டைமுக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஐபிஓ அன்னைக்கு அந்த ஐபிஓ கம்பெனியை ஒரு 10 AM லான்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக ப்ரோக்கரேஜ் மூலமாகவும் இந்த கம்பெனி ஸ்டாக்கை டேரெக்டாக வாங்க முடியும். இப்போது அந்த ஐபிஓ டேட்டுக்கு அப்புறம் வாங்கும்போது அவ்வளோவா மேஜராக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இப்போ யோசிக்கலாம், இதில் ரெண்டாவதாக இருக்கிற வழி தானே ரொம்ப சிம்பிள், எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு. அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஏர்பிஎன்பி December 10th லான்ச் ஆனதப்போ அவங்களோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து $146. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு $165 வரைக்கும் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது $139 க்ளோஸ் ஆச்சு. ஸோ நாம் ஒரு $150 வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஏர்பிஎன்பியோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து $68. இதை ப்ரீ ஐபிஓ லான்ச் டேட்டுக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் $68 கொடுத்து தான் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து $146. ஆனால் அந்த ப்ரீ ஐபிஓ மூலமாக வாங்கினவங்கலாம் வெறும் $68 தான் கொடுத்தாங்க. பேசிக்காக ஒரே நாளில் அவங்களோட பணம் வந்து டபுள் ஆகிருக்கு. டோர் டேஷும் அதே மாதிரி தான். அவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் வந்து $102. ஆனால் அவங்க ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து $182. ஸ்னோஃப்ளேக்ஸோட ஐபிஓ ப்ரைஸும் $120. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே $245 இன்க்ரீஸ். ஓப்பன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வாங்குற மாதிரி நிலமை இருந்துச்சுன்னா நான் வந்து அன்னைக்கே அந்த ஸ்டாக்கை வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த ப்ரீ ஐபிஓ அப்போ வாங்கினவங்கலாம் ஒரு 15 டேஸ்க்கு அவங்களோட ஸ்டாக்கை செல் பண்ண முடியாது. ஸோ அவங்க 15 டேஸ் கழித்து சில பேர் அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விற்கும்போது ஸ்டாக் ப்ரைஸே கீழே வரும். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஐபிஓ கம்பெனிஸும் ஷார்ட் டேர்மில் இன்க்ரீஸ் ஆயிடுவாங்கன்றதும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ராக்கெட் மார்கேஜ்ன்ற கம்பெனி ரீசெண்டாக தான் ஐபிஓவை லான்ச் பண்ணாங்க. அவங்க லான்ச் பண்ணதுலேருந்து இன்னமும் ஒரு ஃப்ளாட் லைனில் தான் இருக்காங்க. $18 லான்ச் பண்ணாங்க, இப்போது $20 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோவா மேஜர் இன்க்ரீஸ்லாம் இல்லை. கூடி சீக்கிரத்தில் அவங்க ஏர்னிங்ஸ்க்கு அப்புறமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த செக்ஷனில் 2021 முக்கியமாக வரப்போகிற ஐபிஓ கம்பெனிஸ்லாம் யார் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற கம்பெனி வந்து இன்ஸ்டாகார்ட். இது ஒரு கிராசரிஸ் டெலிவரி பண்ணுற பிஸ்னஸ். இப்போ காஸ்கோலலாம் கூட நம்ம கிராசரிஸ் ஆர்டர் பண்ணால் கூட இன்ஸ்டாகார்ட் மூலமாக தான் டெலிவரி பண்ணுறாங்க. அதுவும் பேண்டமிக்னால இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. இதோட கம்பெனியோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட $18 billion $30 billion ஆகிருக்குன்றாங்க. அடுத்த கம்பெனி வந்து ராபின்ஹுட். இவங்களும் இந்த வருஷத்துலேயே பப்ளிக் கம்பெனியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த கம்பெனியோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட $10 to $20 billion ஆகிருக்குன்றாங்க. அடுத்த கம்பெனி வந்து காயின்பேஸ். இதுவும் ராபின்ஹுட் மாதிரியே தான், ஆனால் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் பண்ணுற பிஸ்னஸ் தான் இவங்களுது. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷனுமே வந்து கிட்டத்தட்ட $30 billion $75 billion வரைக்கும் இருக்குன்றாங்க. அடுத்தது UiPath. இது ஒரு ரோபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கம்பெனி. இந்த 2017 வெறும் $8 million இவங்களோட ரெவன்யூ இருந்தது. 2020 இவங்களோட ரெவன்யூ வந்து $300 million இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு வந்து கிட்டத்தட்ட $35 billion இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி வந்து ரோப்ளாக்ஸ். இது ஒரு ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதோட வேல்யூவேஷன் வந்து கிட்டத்தட்ட $30 billion இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனிஸில் எனக்கு தெரிஞ்சு காயின்பேஸும் UiPathம் ரோப்ளாக்ஸும் நல்ல ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அட்லீஸ்ட் 20 இயர்ஸ்க்கு நல்ல சாலிடாகவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி 20 இயர்ஸ் இல்லைனா கூட இன்னொரு மேஜர் கம்பெனிஸ் வந்து இந்த கம்பெனியை நல்ல அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களோட ஐபிஓ எப்போ வருது, எப்படி வருதுன்ட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஐபிஓ பற்றி தெரியாத விஷயம்லாம் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.